ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் இப்போ ஒரு முக்கியமான திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் கருப்பை புற்றுநோயை தடுக்கக்கூடிய HPV தடுப்பூசி. இப்போ அரசு அதை இலவசமாக வழங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோவில் வந்து இதை யார் எடுத்துக்கலாம், எங்கே கிடைக்கும், இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல HPV அப்படின்னா என்னன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ். இந்த வைரஸ் காரணமாக பெண்களுக்கு கருப்பை புற்றுநோய் வந்து வர வாய்ப்பு அதிகம். அந்த ஆபத்தான நோயை தடுக்கிறதுக்காக வந்தது தான் இந்த HPV வேக்சின். இது முன்னெச்சரிக்கைக்கான தடுப்பூசி. இந்த நோய் வராம இருக்க தடுக்கிறதுக்காக போடுற தடுப்பூசி தான் இது. இதை வந்து யாரு எடுத்துக்கலாம் அப்படின்னா 9 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள பெண் குழந்தைகள் வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. குறிப்பா 14 வயசுக்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் இதை வந்து போடணும். அது குறிப்பா 14 வயசு உள்ள இருக்க குழந்தைகள் போட்டாதான் வந்து அதிக பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தடுப்பூசியோட பேர் வந்து கர்தஷி. இது ஒரு சிங்கிள் டோஸ் வேக்சின் தான். ஒரே ஒரு முறை போட்டா போதும். சாதாரணமா இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இந்த வேக்சின் வந்து 3000 இருந்து 5000 வரைக்கும் வந்து இது செலவாகும். ஆனா இப்போ தமிழ்நாடு அரசு வந்து இதை முற்றிலும் இலவசமா வழங்குது. இது வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னா, இந்த திட்ட ஆரம்பத்துல இருந்து அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி மாவட்டத்துல தான் தொடங்கப்பட்டது. அங்க 80% வந்து வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. இப்போ என்னன்னா, இது வந்து எல்லா மாவட்டத்திலும் இந்த தடுப்பூசி வந்து கொண்டு வர போறாங்க. இது எங்க கிடைக்கும் அப்படின்னா, அரசு பள்ளியில, ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை, இதுல எல்லா இடத்துலயுமே இந்த வேக்சின் வந்து கிடைக்கும். இதோட ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, இந்த தடுப்பூசி போடுறப்ப குழந்தைங்க வந்து வெறும் வயிற்றுல வந்து இருக்கக்கூடாது. கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். வேக்சின் போட்டு 30 மினிட்ஸ் வரைக்கும் குழந்தைகளை நல்லா அப்சர்வேஷன் வந்து பண்ணணும். இது குழந்தைகளோட சேஃப்டிக்காக தான். இந்த வேக்சின் வந்து எதுக்காக நம்ம போடணும் அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பெண்களுக்கு கருப்பை புற்றுநோயால நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் மத்திய அரசு வந்து 14 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு வந்து இந்த தடுப்பூசி வந்து கட்டாயமா ஆக்கியிருக்காங்க. இந்த வேக்சின் எப்ப இருந்தோ இருக்கு. ஆனா இப்பதான் வந்து கவர்மெண்ட் இதை வந்து ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளுக்குமே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. உங்க வீட்டுல 9 இருந்து 14 வயசுக்குள்ள பெண் குழந்தைகள் இருந்தா கண்டிப்பா இந்த வேக்சின் வந்து போடுங்க. இந்த தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வேக்சின் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க வேணா கூகுள் கூட பண்ணி பாருங்க இந்த வேக்சின் பத்தின டீடைல்ஸ் வந்து. இந்த மாதிரி மேலும் பல தகவலுக்கு இப்போவே நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.